ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். வாங்க எப்படி அரைக்கலாம் பார்த்தலாம். 1 கப்பு கம்புமல் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 கப்பு புழுங்கல் அரிசி, அப்புறம் ஒரு 3/4 கப்பு உளுந்து. அது கூட நான் யாருமே பச்சை பயிறு ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு கை போல் பச்சை பயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா அலசி ஊற வச்சிடலாம். இப்போ இதுலேயே அடைக்கு எப்படி ஆட்டணும் அப்படின்னு பார்த்தலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் தோசைக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு வத்தல் போட்டு அரைச்சி வத்தல், அப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டு அரைச்சிட்டு நம்ம அடைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுகர் பேஷண்ட்னால் கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் அப்பா கொஞ்சமாக கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த vlog இதோட முடியுது. தட்ஸ் மினி vlog. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.